ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கர் வச்சு ரொம்ப சுவையான கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அடிக்கடி குருமா செஞ்சு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஹீட்டான வாட்டரை ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சிருங்க, தண்ணிலாம் இல்லாமல். புழிஞ்சு எடுத்தாச்சு, இது ஒரு இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். குக்கரில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகி பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்திருக்கு. இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், கூடவே கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மசாலாலாம் வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஸோ மசாலா இந்த மாதிரி வதக்கும் போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுருங்க. 3 விசில் வரட்டும். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இது வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் நல்லா வெந்து கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தெரியுது. அதனால ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான சங்க்ஸ் கிரேவி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.